இப்போ நம்ம பார்க்கக்கூடியது குப்தர்களை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன் வேர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்டான நோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகேங்களா, சரி. அதாவது குப்தர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு, அலகாபாத் தூண் கல்வெட்டு யார் உருவாக்குனாங்கன்னு கேட்கலாம். சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் தான் அலகாபாத் தூண் கல்வெட்டை உருவாக்குனார். உதயகிரி கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு யாரை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்பாங்க. இரண்டாம் சந்திரகுப்தர். ஓகேங்களா. பிதாரி தூண் கல்வெட்டு ஸ்கந்தகுப்தரை பற்றி குறிப்பிடும். பிதாரி தூண் கல்வெட்டு ஸ்கந்தகுப்தர். இந்த கல்வெட்டு யாரை குறிப்பிடுது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். கத்துவா பாறை கல்வெட்டு மதுபான் செப்பு பட்டயம், சோனாபட் செப்பு பட்டயம், நாலந்தா களிமண் முத்திரைகள் குறிப்பிடுவது குப்தர்களை பற்றி. இது எல்லாமே குப்தர்களை பற்றி குறிப்பிடக்கூடியது, ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சிங்க. நீதிசாரம் என்ற நூலை எழுதியவர் நாரதர். ஓகேங்களா, நாரதர் அப்படிங்கிறது தான் நீதிசாரங்கிற நூலை எழுதினார். தேவி சந்திரகுப்தம் முத்ரா ராட்சசம் யாருடைய நூல்னா விசாகதத்தர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் நூல் தேவி சந்திரகுப்தம் முத்ரா ராட்சசம். ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேங்களா, மேட்சிங்கில் கொடுத்து கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சிங்க. தேவி சந்திரகுப்தம் முத்ரா ராட்சசம். விசாகதத்தரோட நூல்கள் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சிங்க. ஓகேங்களா. யாருடைய ஆட்சி காலத்தில் பாக்யான் இந்தியா வந்தார்னா சந்திரகுப்தர் 2. ஓகேங்களா, இரண்டாம் சந்திரகுப்தர். ஓகேங்களா, சந்திரகுப்தர். குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் ஸ்ரீகுப்தர். ஓகேங்களா. மகாராஜா என்ற பட்டம் பெயரை சூட்டி கொண்டவர் ஸ்ரீகுப்தர் மற்றும் கதோகஜன். 2 பேருமே மகாராஜாங்கிற பட்டத்தை சூட்டிப்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஓகேங்களா. குமாரதேவி எந்த வம்சத்தை சேர்ந்தவர்னு கேட்பாங்க. லிச்சாவி. ஏன்னா முதலாம் சந்திரகுப்தர் மணந்தது இந்த குமாரதேவி தான். அதாவது லிச்சாவியா என்ற நாணயத்தை வெளியிட்டவர் யாருன்னு கேட்பாங்க. அதுவும் முதலாம் சந்திரகுப்தா தான். ஹரிசேனர் யாருடைய அவையில் இருந்தார் அப்படின்னா சமுத்திரகுப்தரோட அவையில் இருந்தார். ஹரிசேனர் சமுத்திரகுப்தரோட அவையில் இருந்தார். பிரயாக மெய்கீர்த்தி யாரை பற்றி குறிப்பிடுதுன்னா சமுத்திரகுப்தரை பற்றி குறிப்பிடும். இந்த பிரயாக மெய்கீர்த்தியை உருவாக்கியவர் யாருன்னு கேட்பாங்க. அது ஹரிசேனர். ஓகேங்களா, அதனால தான் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. பிரயாகை மெய்கீர்த்தியை உருவாக்கியவர் ஹரிசேனர், இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது பல்லவ அரசர் விஷ்ணுகோபனை தோற்கடித்தவர் சமுத்திரகுப்தர். பல்லவ அரசர் விஷ்ணுகோபனை தோற்கடித்தவர் சமுத்திரகுப்தர். ஓகேங்களா, இது ரிப்பீட்டடான கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட், கடைசியாக இருக்கக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பல்லவ அரசர் விஷ்ணுகோபனை தோற்கடித்தவர் சமுத்திரகுப்தர். ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.